வாழ்க்கைன்னா போட்டி இல்லாமல் இருக்காது. எப்பயுமே கோல் போஸ்ட்னு ஒன்று இருந்தால் தான் எத்தனை கோல் போடுறோங்கிறதாவது தெரியும் இல்லையா? அப்போ ஒரு போட்டின்னு ஒன்று வேணும், அதுக்கு ஒரு எல்லைன்னு ஒன்று வேணும். இந்த போட்டின்னு வந்தால் யார் ஜெயிப்பா? இப்போ நம்ம ஜாதகத்தைப்படி நம்ம அந்த போட்டியில் போய் கலந்துக்கிட்டா ஜெயிக்க முடியுமா? அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் இருக்கட்டும், ஐஎஃப்எஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 1 2 3 4 இருக்கட்டும், பேங்கிங் எக்ஸாமாக இருக்கட்டும், ஜேஇஇயாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், இன்னும் ஐஎல்டிஎஸ்சியாக இருக்கட்டும், அல்லது வெளிநாட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்குது, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. எலெக்ஷனையும் சேர்த்து, அரசியல் எலெக்ஷன், இப்போ எது எதிர்த்து நின்னாலும் அது போட்டி இல்லையா? அந்த போட்டியான உலகத்தில் நம்ம அந்த போட்டியில் இறங்கினா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஜாதகத்தில் நிறைய வழிமுறைகள், நிறைய கிரக சேர்க்கைகள்லாம் இருக்குது. அதில் சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, லக்னத்துக்கு ராகு 11ல் நின்று 11வது வீட்டில் ராகு நிற்கணும். அந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, வக்கரமாவோ ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தால் நிச்சயமாக அந்த 11ஆம் பாவாதிபதி திசையிலையோ அல்லது இந்த ராகு திசையிலையோ அவங்க வேலைக்கு போவாங்க, போட்டியில் ஜெயிப்பாங்க, போட்டித் தேர்வுகளில் கலந்துக்கிட்டால் ஜெயிப்பாங்க, அரசியலில் வெற்றி அடைவாங்க. நீங்கள் எந்த பெர்ஸ்பெக்டிவில் எடுத்தாலும் வாழ்க்கையில் ஜெயிப்பான்.